வாரும் ஆண்டவராகிய இயேசுவே, எம் ஆன்மாவுக்குள் வாரும். ஆண்டவரே, ஒரு மனிதனாக எங்களை உலகிலே நீர் படைத்த போது ஒரு ஆன்மாவை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். அந்த ஆன்மாவின் வழியாக நாங்கள் உம்மோடு எப்போதும் உறவில் நிலைத்திருக்கிறோம். இறுதியாக எங்கள் வாழ்க்கை பயணம் முடியும் போது அந்த ஆன்மா உம்மிடம் திரும்பி வருகிறது என்று எங்களது திரு அவை எங்களுக்கு போதித்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆன்மாவுக்குள் நீர் வர வேண்டும் என்று உம்மை அன்போடு அழைக்கின்றோம். ஏனென்றால் எங்களில் பல பேர் எங்கள் ஆன்மாவை தூயதாக, நல்லதாக, புனிதமாக காப்பாற்றுவதற்கு பதிலாக தீய எண்ணங்களால் விளைகின்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து எங்கள் ஆன்மாவை தீயதை நோக்கி பயணம் செய்கின்ற ஒரு இழிநிலைக்கு நாங்கள் உட்படுத்தி இருக்கிறோம். எங்கள் ஆன்மா ஒரு கெட்டுப்போன நிலையிலே இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆண்டவரே, எங்கள் ஆன்மாவுக்குள் வந்து எங்கள் ஆன்மாவின் நிலையை நிர்ணயிக்கின்ற எங்கள் சிந்தனைகள், எங்கள் செயல்பாடுகள், எங்கள் வாழ்க்கை முறை அனைத்தையும் நாங்கள் மாற்றி புனிதமான எங்கள் ஆன்மாவை எப்போதும் புனிதமாகவே நாங்கள் பாதுகாக்கவும், எல்லா தீமைகளிலிருந்து எங்கள் ஆன்மாவை மீட்டெடுக்கவும் நாங்கள் எப்போதும் முயற்சி எடுக்க உமது வருகை எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்க உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்று நீரே கூறியிருக்கிறீர். ஒருவன் உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்து விடுவதால் அவனுக்கு என்ன பயன் என்று. ஆமாண்டவரே, இந்த ஆன்மாதான் நிலையானது. அதுதான் நாங்கள் கடவுளோடு உறவு கொள்ள அடித்தளமாக எப்போதும் இருப்பது. இந்த ஆன்மாவை நாங்கள் புனிதமாக காத்து உம்மிடம் வந்து சேர நீர் எங்களுக்குள் வர வேண்டும். வாரும் ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் ஆன்மாவுக்குள் வாரும்.